விஜயகாந்த் அவர்களோட மறைவு வந்து ஒரு ஈடுகட்ட முடியாத மறைவு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சினிமால யார்கிட்ட கேட்டாலும் விஜயகாந்த் அவர்கள பத்தி கேட்டோம்னா, ஒரு நல்ல விஷயம் மட்டும் தான் நம்மளால கேட்க முடியும். அவரு சினிமாவுல வந்து எக்கச்சக்க புரட்சிகரமான விஷயங்கள கொண்டு வந்திருக்காரு. குறிப்பா சொல்ல போனோம்னா, சமமான உணவு அப்படின்ற ஒரு முறை. இது வந்து இப்போ இன்னைக்குமே கேட்டோம்னா, ஓகே ரைட் இது விஜயகாந்த் அவர்கள் கொண்டு வந்தது தான். இதுக்கு முன்னாடி வந்து லீட் ஆக்டர்ஸ்க்கு ஒரு மாதிரியான உணவு, சைடு ஆக்டர்ஸ்க்கு ஒரு மாதிரியான உணவு, அப்புறம் புரொடக்ஷன் டீம்ல இருக்கிற மத்த எல்லாருக்குமே வேற மாதிரியான உணவு அப்படின்ற ஒரு வழக்கத்த மொத்தமா ஒழிச்சுட்டு, ஹீரோவுக்கு என்ன ஒரு உணவு வழங்கப்படுதோ அதுதான் கடைசியில லைட் பாய் வரைக்குமே எல்லாருக்குமே ஒரே மாதிரியான உணவு தான் வழங்கப்படணும் அப்படின்ற ஒரு முறையை வந்து விஜயகாந்த் அவர்கள் கொண்டு வந்தார். ஹீரோவுக்கு ஜூஸ் கொடுத்தாலும் சரி, அவருக்கு மோர் கொடுத்தாலும் சரி, எல்லாருக்குமே அந்த ஒரு விஷயம் கொடுக்கப்படணும் அப்படின்ற ஒரு முறையை விஜயகாந்த் அவர்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இன்றைக்குமே நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா விஜயகாந்த் அவர்களோட விருந்தோம்பல். ஸோ விஜயகாந்த் அவர்களோட விருந்தோம்பல் வந்து எந்த மாதிரி எந்த ஒரு லெவலுக்கும் போகும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு உதாரணமாக விவேக் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, ஒரு நாள் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஷூட்டிங் முடிச்சுட்டு இந்த ப்ரொடக்ஷன் டீம் மொத்தமாகவே ஒரு ட்ரெயினில் போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு நைட் ஒரு 11 போல தான் விஜயகாந்த் அவர்களுக்கு தெரியுது. என்ன அப்படின்னா, ப்ரொடக்ஷனில் வந்து எல்லாருக்கும் ஒழுங்கான சாப்பாடு அரேஞ்ச் பண்ணப்படலை அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு வருது. ஸோ இது கேட்டதுமே உடனடியாக என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, அடுத்த ஸ்டேஷன்லேயே அந்த ட்ரெயினை மொத்தமாக நிறுத்திடுறாரு. நைட்டு ஒரு 11 மணி தாண்டிட்டதால் அந்த ஊரில் வந்து ஹோட்டல் எதுவுமே திறந்தில்லை. அதனால அவர் என்ன பண்ணுறாருன்னா, நிறைய பேர்ட்ட அங்கே எங்கேன்னு கால் பண்ணி ஒரு இடத்துல மொத்தமாக குக் எல்லாத்தையும் ஒரு இடத்துல கூட்டி அதே இடத்துல அந்த ஸ்டேஷன்லேயே ஒரு பஃபே சிஸ்டத்தையும் ரெடி பண்ணுறாரு. நைட்டு எல்லாருக்குமே பரோட்டா, அப்புறம் இட்லி, தோசை இப்படின்ற மாதிரி எல்லா உணவுமே இன்றைக்கி நைட்டே வழங்கப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி எம்எஸ் பாஸ்கர் அவர்களும் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். என்னென்னா, விஜயகாந்த் அவர்களோட நீங்கள் உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னா உங்களுக்கு 4 வயிறு வேணும். ஏன்னா ஒவ்வொரு இதுலேயுமே இப்போ இவ்வளோ பெரிய கரண்டியில் மொத்தமாக கறி வைப்பாங்க, அதே மாதிரி கூட்டு வைப்பாங்க, எல்லாமே மொத்தமாக சாப்பிட்டு நம்ம மயக்கம் வர்ற விலைக்கு அவர் சாப்பாடு போட்டுருவார். அப்படி சாப்பிட்டு கஷ்டப்பட்டு எந்திரிச்சு வந்தோன்னா இவ்வளோ பெரிய கப்பில் வந்து பாயாசம் கொடுப்பாரு. ஸோ கடைசி வரைக்குமே நம்ம சாப்பிடணும் அப்படின்னா நமக்கு 4 வயிறு தேவைப்படும் அப்படின்ற மாதிரியாக எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். முன்னாடி மென்ஷன் பண்ண மாதிரி தான் நடிக்கிற படங்களில் வந்து ப்ரொடக்ஷனில் உள்ள எல்லாருக்குமே ஈக்குவலான சாப்பாடு இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை விஜயகாந்த் அவர்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்ற எல்லாருக்குமே நான்வெஜ் இருக்கணும், அதுவும் அன்லிமிட்டடாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் அவர் ரொம்ப கடினமாகவும் ரூல்ஸ் போட்டதாகவும் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இதுக்காக ப்ரொடியூசர்ஸ் வந்து இல்லை இப்படிலாம் பண்ணனா ஒவ்வொரு படத்துக்கும் 3 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவாகும் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னதுனால விஜயகாந்த் அவர்கள் வந்து அப்படின்னா என்னோட சம்பளத்துலேருந்து ஒரு 3 லட்சத்தை நீங்கள் எடுத்துக்கங்க, அதுக்காக சாப்பாட்டுக்காகலாம் நீங்கள் ரொம்ப காசு பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்லியிருக்கிறாரு. இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு படத்தில் வந்து ஒரு சம்பவம் நடக்குது. ஏதாவது படப்பிடிப்பு தளத்தில் ஒரு 13 ப்ரொடக்ஷன் டீமில் உள்ள 13 பேருக்கு முறையாக கறி சாப்பாடு கிடைக்கல. ஸோ அவங்க வந்து என்னென்னா கறி இருக்குதான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு மேனேஜர் வந்து திட்டி விட்டுருக்காரு. இல்லை, அந்த மாதிரிலாம் கறியெல்லாம் கிடையாது, வெறும் குழம்பு மட்டும் தான் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை பார்த்துட்டு இருந்த விஜயகாந்த் வந்து நேராக மேனேஜரை போயிட்டு அவருக்கு கண்டித்து, இந்த மாதிரி நான் எல்லாருக்குமே கறி சாப்பாடு போடணும் அப்படின்றதுக்காக தான் நான் பணம் கொடுத்தேன் உங்களுக்கு, நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டு எக்ஸ்ட்ரா கூடுதல் பணம் கொடுத்து இந்த 13 பேருக்கும் நீங்கள் மறுபடியும் கறி சமைச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விருந்தோம்பல் ஒரு சைடு இருந்தாலும் மற்ற இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன சின்ன நடிகர்களுக்குமே அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் வரணும் அப்படின்றதுக்காக அவங்க படத்தில் வந்து ஒரு முக்கியமான ரோலும் பண்ணியிருக்கிறாரு. இதில் குறிப்பாக சொல்ல போனோம்னா நடிகர் விஜய் அவர்களோட முதல் படமான நாளைய தீர்ப்பு வந்து பெரிய லெவலில் அவருக்கு வெளிச்சம் கொடுக்கல. அவர் நினச்ச அந்த ஒரு வெளிச்சம் வந்து அவருக்கு கிடைக்கல. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, அடுத்த செந்தூர பாண்டி அப்படின்ற ஒரு படத்தில் நடிக்கிறாரு. இந்த படத்தில் வந்து விஜய் அவர்களுக்கு கொஞ்சம் வெளிச்சம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ணுறாரு. அண்ட் இதை வந்து விஜய் அவர்களே நேரடியாக ஒரு பேட்டிலையும் சொல்லியிருப்பார். விஜயகாந்த் அவர்களை பார்க்க வர்ற சிலருக்கு விஜயகாந்த் அவர்கள் மூலமாக இந்த விஜய் அப்படின்ற ஒரு குட்டி நடிகர் வந்து வெளியே தெரிவாங்க அப்படின்றதுக்காக தான் விஜயகாந்த் அவர்கள் அந்த படத்தில் நடித்தார் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்களே ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாங்க. அண்ட் எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் ஒரு மேடையில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, செந்தூர பாண்டியல் படத்தில் நடிக்கிறதுக்காக விஜயகாந்த் அவர்கள் சம்பளமே வாங்கலை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்கு வந்து ஓகே தம்பி வந்து ஒரு பெரிய நடிகராக வந்துடட்டும், அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கடந்து போனதாகவும் எஸ்எஸ்சி அவர்கள் சொல்லியிருப்பார். ஸோ விஜய் அவர்கள் மட்டும் இல்லாமல் சூர்யா அவர்களோட பெரிய அண்ணா அப்படின்ற ஒரு படத்துலையுமே விஜயகாந்த் அவர்கள் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பார். லீட் ரோல் வந்து சூர்யா அவர்கள் பண்ணியிருந்தாலும் விஜயகாந்த் அவர்கள் வந்து அதில் ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருப்பார். அண்ட் விஜய்க்கு பண்ண மாதிரியே சூர்யாவுக்குமே ஓகே அந்த படத்து மூலமாக ஒரு நல்ல வெளிச்சம் கிடைக்கும், இந்த படத்தில் நான் நடித்த ஒரு நல்ல வெளிச்சம் கிடைக்கும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக விஜயகாந்த் அவர்கள் வந்து அந்த படத்தில் நடிச்சிருந்தார். இது மட்டும் இல்லாமல் விவேக் அவர்கள் கேட்டுட்டார் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தின்ற ஒரு படத்துலையும், இல்லை சூர்யா அவர்கள் கேட்டுட்டார் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மாயாவி அப்படின்ற ஒரு படத்துலையும் ஒரே ஒரு சீனுக்காக மட்டுமே அவர் கேமியோ பண்ணிட்டு போயிருப்பார். ஸோ இது மாதிரி எந்த ஒரு நடிகர் கேட்டாலும் எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் அவர்
அவர் எல்லாருக்குமே நடிச்சு கொடுத்துருக்கிறாரு. மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்திலே இருக்கிற விஜயகாந்த் அவர்கள் வந்து எந்த ஒரு இயற்கை பேரிடர் வந்தாலும் சரி, மழை வெள்ளம் வந்தாலும் சரி, பூகம்பம் வந்தாலும் சரி, சுனாமி வந்தாலும் சரி, முதல்ல நன்கொடை தொகை வந்து விஜயகாந்த் அவர்கள்ட்ட தான் போகும் அப்படின்றத விவேக் அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். அதாவது விஜயகாந்த் அவர்கள் வந்து நடிகர் சங்கத்தின் சார்பாக கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி தன்னோட சொந்த பணத்தையே நிறைய டைம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. மற்ற அமைப்புகள் கொடுக்கறதுக்குள்ள இவர் தான் தன்னோட முதல் ஆளாக இருந்துட்டு இவ்வளோ பணத்தை நான் நன்கொடை கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் பண்ணியிருக்காரு. நிறைய பேருக்கு முன்னோடியாகவும் இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரியும் விவேக் அவர்கள் சொல்லியிருந்தார். அதே மாதிரி ஈழப்போர் வந்து உச்சத்தில் இருக்கும் பொழுது பெரியார் திடலில் வந்து மணிவண்ணன் இயக்குன ஒரு நாடகத்தில் விஜயகாந்த் அவர்கள் வந்து கொஞ்சம் கூட சம்பளம் வாங்காமல் நடித்து கொடுத்துருக்காரு. அந்த நாடகத்திலேருந்து வந்த பணத்தை அப்படியே ஈழப்போருக்கு அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ ஈழப்போருக்கு காசு அனுப்பின முதல் நடிகர் இல்லை ஒரே நடிகர் அப்படின்ற மாதிரி சத்யராஜ் வந்து விஜயகாந்த் அவர்களை பாராட்டியிருந்தார். அதே மேடையில் என்ன அப்படின்னா இவர் ரியல் லைஃப்லையும் ஹீரோ தான். ரியல் லைஃப்பில் அதாவது படத்தில் மட்டும் ஹீரோ கிடையாது, ரியல் லைஃப்லையும் ஹீரோ அப்படின்ற மாதிரியும் சொல்லி ஒரு குட்டி கதையை சொல்லியிருந்தார். இது என்ன அப்படின்னா ஒரு நாள் ரோட்டில் போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு திருடன் வந்து ஒருத்தவங்க ஒரு பொண்ணோட செயினை ஸ்நாச் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதை பார்த்துட்டு இருந்த விஜயகாந்த் அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த கார்லேருந்து உடனே இறங்கி அந்த திருடனை சேஸ் பண்ணி போய் பிடிக்கிறாரு. ஸோ ரியல் லைஃப்லையும் ஒரு ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி சத்யராஜ் அவர்கள் வந்து பாராட்டியிருக்கிறாரு. ஸோ அவர் நடிகர் சங்கத்தோட தலைவராக இருந்த டைமில் வந்து நடிகர் ஷாமுக்கு வந்து ஒரு நெருக்கடி வந்திருக்கு. அவருக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து அவரோட வீட்டுக்கு ஆள் அனுப்பி மிரட்டி இருக்கிறாங்க. ஸோ ஷாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நேரடியாக விஜயகாந்த் அவர்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. ஃபோன் பண்ணி இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு பதட்டத்தோட விளக்கம் சொல்லும் பொழுது விஜயகாந்த் அவர்கள் வந்து நீ எதுவுமே பண்ணாத, ஃபோனை மட்டும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோ, மற்றலாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன மாதிரியே அந்த பிரச்சனையில் அதுக்கப்புறம் ஷாம் வந்து எந்த ஒரு வகையிலுமே இன்வால்வ் ஆகாமல் விஜயகாந்த் அவர்கள் தானாக முன்னின்று மொத்த பிரச்சனையும் சால்வ் பண்ணி கொடுத்ததா ஷாம் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. இதே மாதிரி சின்ன சின்ன நடிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் சமகாலத்தில் தன்னோட ஹீரோவாக இருந்த மற்ற நடிகர்களுக்குமே ஒரு நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு. குறிப்பாக சொல்லப்போனால் சரத்குமார் அவர்கள். ஸோ சரத்குமார் அவர்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் நிறையா விஷயத்தில் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. ஃபினான்ஷியலாகவும் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. பட வாய்ப்புகளும் பெரிய லெவலில் கிடைக்காமலும் ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. அந்த டைமில் விஜயகாந்த் அவர்கள் தன்னோட படத்தில் சரத்குமாருக்கு நிறையா வாய்ப்பு கொடுக்குறாரு. தொடர்ந்து ஒரு 7-8 படங்கள் வந்து விஜயகாந்த் அவர்களோட படத்தில் சரத்குமார் நடிக்கிறாரு. அண்ட் இந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து சரத்குமார் நிகழ்ச்சியாக நிறையா இடத்துலையும் பகிர்ந்திருக்காரு. சினிமா துறையில் எனக்கு நான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிற ஒரே ஆள் அப்படின்னா அது விஜயகாந்த் தான் அப்படின்ற மாதிரியும் சரத்குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து தனக்கு வாய்ப்பு கொடுத்ததையும் அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறாரு. ஸோ இது மாதிரி யாரை கேட்டாலும் சரி, இந்த சினிமாவில் இருக்கிற எல்லார்ட்டையும் நீங்கள் யார்கிட்ட விஜயகாந்த் அவர்களை பற்றி கேட்டாலும் ஒவ்வொருத்தர்ட்டையும் தனக்கு விஜயகாந்த் செஞ்ச நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1008 கதை அவங்க சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே விஜயகாந்த் அவர்கள் விட்டு செல்றாரு. விஜயகாந்த் அவர்கள் விட்டு செல்ற இடம் உண்மையாவே மிக பெருசு.